ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 280 பார்க்க போறோம். எடுத்ததும் டிராப் பிரிட்ஜ் கீழே வரப்ப ஜோரோல சண்டை போடுறதுக்கு வெறிகொண்ட போல தயாரா இருந்திருப்பான். மனசுக்குள்ள லூஃபி என்ன ஃபர்ஸ்ட் டைம் க்ரூல சேர்க்கிறப்ப இந்த இடத்துல எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவான்னு நினைச்சு பார்க்கலான்பா. இந்த இடத்துல த வேஸ் ஆஃப் மென் ஜோரோஸ் டெக்னிக்ஸ் உசாப்ஸ் ட்ரீம்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சீன் பாஸ்ட்டுக்கு ஜம்ப் ஆகும். எல்மப்போ சேலஞ்ச் வச்சிருப்பான் இல்லையா ஜோரோவை கட்டி போட்டு வச்சு. அந்த டைம் அப்ப குயினா வந்து ஜோரோவை தாக்கிட்டு நீ இன்னும் எப்பவும் போல வீக்கா தான் இருக்கேன்ட்டு தாக்கிருப்பாள். அந்த பாஸ்ட்ல யோசிச்சுட்டு நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். இந்த இடத்துல நான் சாக விரும்பலன்னு இருப்பான். குயினா பார்த்து சிரிக்கிற போல இருந்திருக்கும். ஒரு மாதிரி ஜெர்க்காய் முன்னால பாத்திருப்பான். லோஃபியை பார்த்த வேண்டாம், உனக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்டிருப்பான். லோஃபி நீ என் க்ரூல சேர்ந்தா நான் உன் கை கட்ட அவுத்து விட்டுருவான்னு இருப்பான். ஜோரோ நான் உன்னை போல கிரிமினலா இருக்கல விரும்பலன்னு இருப்பான். லோஃபி பைரட்டா இருக்கல என்ன பிரச்சனையும் கேட்டிருப்பான். ஜோரோ கடல் கொள்ளையர்கள் இழிவானவங்க, நான் அவங்கள ஒருத்தங்களா ஆக விரும்பலன்னு இருப்பான். லோஃபி ஆல்ரெடி உன்னை ஈவில் பவுண்டி ஹண்டர் தானே சொல்றாங்க, ரத்த வெறி பிடிச்சவன்னு. ஜோரோ மக்கள் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, ஆனா நான் வருந்துற அளவுக்கு என் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் செஞ்சதில்ல. நான் இந்த சேலஞ்சை கடந்து வருவேன். அப்புறம் நான் அடைய விரும்புற விஷயத்தை அடைவன் இருப்பான். லோஃபி அது கிரேட் தான், பட் உன்னை என் க்ரூல சேர்த்துக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் இருப்பான். ஜோரோ அதை எப்படா நீயே முடிவெடுக்கலான்பா. லோஃபி நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், நீ பெஸ்ட் வாட்ச்மேன் ஆமான்பா. ஜோரோ ஆனா அந்த பைத்தியக்கார பையதான் என்னோட கத்தி எடுத்துட்டு போயிட்டானேன்னு இருப்பான். லோஃபி அதை நான் உனக்காக கொண்டு வரேன், பட் உனக்கு கத்தி வேணும்னா நீ என் க்ரூல சேரணும்னு இருப்பான். ஜோரோ கடுப்பேத்தாம இருறான் இருப்பான். லோஃபி சிரிச்சுக்கிட்டே ஓடி இருப்பான். ஜோரோ அந்த பேஸ்குள்ள தனியா போறானான்ட்டு ஷாக்கா இருந்திருப்பான். இதுக்கப்புறம் பல குளறுபடிகள் நடந்திருக்கும். லோஃபியை சேஸ் பண்ண சொல்லியிருப்பான் ஆக்ஸ் அண்ட் மார்கன். இதே இடத்துல கிரவுண்ட்ல இன்னொருத்த வரான்னு சொல்லி மெரன் ஆபீசர் சொல்லவும் மார்கன்ல துரோகி ஒருத்தருக்கு எடுத்து ஒருத்தர்னு வந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைப்பான். கோபி இப்ப தப்பிச்சு போயிருங்க ஜோரோன்னு இருப்பான். ஜோரோ நீ இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணி நான் அவங்க உன்னை கொண்டுருவாங்கன்னு இருப்பான். கோபி நான் நினைச்ச மெரைன்ஸ் இவங்க இல்ல, ஆக்சுவலா அதை நடக்க விட மாட்டேன். மெரைன்ஸ்ங்கிறவங்க ஹானரபிளா இருக்கணும்னு இருப்பான். ஜோரோ இப்ப என்னால கிளம்ப முடியாது, எனக்கு இன்னும் 10 நாள் இருக்குன்பா. கோபி உங்களை நாளைக்கே கொல்ல போறாங்களாம். அவன் ஆக்சுவலா உங்களோட அக்ரிமெண்ட்டை ஹானரே பண்ணல, ஆரம்பத்துல இருந்து உன்னை கொல்ற நோக்கத்துல தான் இருந்திருக்கான். அதனாலதான் லூஃபி அவன் மேல கடுப்பாகி அவனை பஞ்ச் பண்ணான்பா. ஜோரோ அப்படியான் இருப்பான். கோபி இப்ப லூஃபியை மெரைன் தேடுறாங்க. ஆக்சுவலா உங்களை பைரட்டால நான் ஆக சொல்ல மாட்டேன், பட் ப்ளீஸ் லூஃபிக்கு உதவுங்கன்னு இருப்பான். ஜோரோ ரொம்ப தீர்மானமா நிக்கும் போது கோபி உங்களை இப்ப காப்பாற்ற முடியும்னா லூஃபினால மட்டும் தான் முடியும், அண்ட் லூஃபியை காப்பாற்ற முடியும்னா அது உங்களால மட்டும் தான் முடியும். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் உங்க 2 பேர்த்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்திக்காங்கன்ட்டு கட்டவிழ்த்து விடும் போது மார்கன் அவன் படையோட வந்திருப்பான். அவங்க கண்ணை பாயிண்ட் பண்ணலாம் பார்த்த கோபி பயந்திருப்பான். மார்கன் என்ன லூஃபியோட க்ரூ தானே நீங்க 2 பேரும், எல்லாம் இங்க ஏதாவது பார்ட்டி மயகிது நடக்குதாடா, எனக்கு எதிராக ஆட்சி கவிழ்ப்பு பண்ணலான்னு பாக்குறீங்களான்பா. ஜோரோ நான் தனியா ஆம்பளை போல சண்டை போடுறவன்டா, உன்ன மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு வந்துட்டு இல்ல. மார்கன் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, நீ என்னதான் ஸ்ட்ராங் ஃபைட்டரா இருந்தாலும் ஏன் அத்தாரிட்டிக்கு கீழே நீ எல்லா குப்பையோட கேவலம் தான். அப்புறம் எல்லாம் எய்ம் பண்ணுங்கடான்பா. ஜோரோ அதை பார்த்து பயப்படலினாலும் அவன் நான் இங்க இப்ப சாக விரும்பலன்னு நினைச்சிருப்பான். ஏன்னா குயினாக்கு வாக்கு கொடுத்திருப்பான் இல்லையா. அப்புறம் அவன் எப்பவும் போல வீக்கா தான் இருக்க, இன்னும் மாறவே இல்லைன்னு சொன்ன வார்த்தைகள் தான் காதுல ஒலிக்கும். லோஃபி அந்த பக்கம் கம் ராக்கெட் பண்ணி ஜன்னலை உடைச்சிட்டு வந்திருப்பான். மார்கன் ஃபயர் பண்ண சொல்லவும் லோஃபி ஜோரோவான் கோபி முன்னால போய் நின்றுப்பான். இதை பார்த்த ஜோரோவான் கோபி பயந்திருப்பாங்க, இந்த முட்டாள என்ன பண்றான்னு. லோஃபியை புல்லட்ஸ் பெனட்ரேட் பண்ணாது. இதை பார்த்த மெரைன் ஷாக் ஆயிருப்பாங்க. லோஃபி அதை நீங்களே வச்சுக்கங்கன்னு ரிவர்ட் பண்ணி விட்டுருப்பான். இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாதுன்ட்டு கத்தி சிரிப்பான், நான் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. ஜோரோ யார் தாண்டா நீன்னு கேட்டிருப்பான். அவன் நம்ம கிடி லூஃபி, நான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறவன் இருப்பான். ஜோரோ கிங் ஆஃப் த பைரட்ஸ்னா என்னன்னு முதல்ல ரப்பர் தலைக்கு தெரியுமாடான்னு கேட்டிருப்பான். லோஃபி கிங் ஆஃப் த பைரட்ஸ்னா பைரட்ஸ்க்குலாம் ராஜான்பா. மத்த மெரைன்ஸ்லாம் மொழிப்பானுங்க. கோபி தான் என்கிட்ட அவன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றப்ப நானுமே ஷாக் ஆனந்தான். பட் அவன் அந்த விஷயத்துல சீரியஸா இருக்கான். இவன் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகிற நோக்கத்துல தான் இருக்கான். அண்ட் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பொக்கிஷமான ஒன் பீஸ் அடைய போறானாமான்பா. லோஃபி சிரிச்சுட்டே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணபடி உன் கத்திகளை கொண்டு வந்துட்டேன். இந்த கத்திகள்ல எது ஒண்ணுதுன்னு தெரியாது, அதான் மொத்தமா தூக்கிட்டு வந்துட்டேன் இருப்பான். ஜோரோ மொத்தமும் என்னதுதான், நான் 3 ஸ்வாட் ஸ்டைல் யூசர்ன்பா. லோஃபி அப்ப இதை எடுத்துக்க, ஆனா இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டா 2 பேரும் கவர்மெண்ட் எதிர்க்கிற வில்லனுங்களா தான் தெரியும் இருப்பான். இல்ல மெரைன்ஸோட எக்ஸிகியூஷன்ல இருந்து இவனுக்கு கையால கொல்லப்படுறியான்னு கேட்டிருப்பான். ஜோரோ யாரா நீ, டெபிலோட சன்னா, இங்க சாகருக்கு நான் உனக்கு பைரட்டா இருப்பேன் இருப்பான். லூஃபி அப்ப நீ என் க்ரூல சேர்ந்துட்டியா, இந்த நாள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்ட்டு ஆடி இருப்பான். ஜோரோ இன்னும் நம்ம சண்டையை முடிக்கல, அதுக்குள்ள கொண்டாடுறியான் இருப்பான். மெரைன் ஆபீசர்ஸ் லூஃபி மேல புல்லட் பட்டு ரிவர்ட் ஆன ஷாக்ல இருந்தே வெளியே வராம இருந்திருப்பானுங்க. மார்கன் அவனை பார்த்தா சாதாரண மனுஷனா தெரியல, அந்த ஸ்ட்ராஹெட் வதந்திகள்ல வர டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பான் போலன்னு இருப்பான். இதை கேட்ட மத்தவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. லூஃபி இந்த கட்டெல்லாம் ரொம்ப டைட்டா இருக்குன்ட்டு அவுக்க முடியாம இருப்பான். ஜோரோ அடைய சீக்கிரம் இருப்பான். மார்கன் இந்த எக்ஸிகியூஷனை யாரும் தடுக்க கூடாது, அவன் மேல
உங்களால புல்லட் சோக்காகலினா என்ன, கத்தியை வச்சு வெட்டி வீசுங்கடான்னு இருப்பான். கோபிலாம் பதறி இருப்பான். லூஃபி இந்த கட்டு லூஸ் ஆகாம டைட் ஆகுதுன்பான். ஜோரோ அடையின்னு இருப்பான். கோபி மரைன்ஸ் வரத லூஃபி கிட்ட சொல்லிட்டு பயப்படுவான். பார்த்தா ஜோரோ குறுக்க வந்து மொத்த பேத்தையும் தடுத்திருப்பான். மார்கன் ஷாக்கா இருப்பான். லூஃபி வேற லெவல்பான். ஜோரோ மரைன்ஸ் கிட்ட நகர்ந்தாலே கொன்றுவன் இருப்பான். அவனுக்கு கண் கலங்கி இருப்பாங்க. ஜோரோ, நான் இந்த மரைன்ஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு உன் கூட சேர்ந்துட்டேன். நான் உன்னோட பைரட்டா இருக்கேன். ஆனா அதுக்கு நான் என் ஆம்பிஷன்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். எப்பவும் என்னோட ஆம்பிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணதான் பாப்பன் இருப்பான். லூஃபி என்னன்னு கேட்கவும் ஜோரோ, நான் இந்த உலகத்தோட பெஸ்ட் வாட்ச்மேன் ஆக விரும்புறேன். அதுக்கடையில குறுக்கால ஒன்னால ஏதாவது தப்பு நடந்தா நீ சாரி கேட்க பெட்டர் தயாரா இருந்துக்கன்னு இருப்பான். லூஃபி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் வாட்ச்மேனா, இந்த உலகத்தோட கிங் ஆஃப் த பைரட்ஸ்க்கு அவனோட குரூல பெஸ்டான ஆட்கள் தானே இருக்கணும் இருப்பான். ஜோரோ, பெருசா தான் பேசுற, எனக்கு தேவையில்லை. என் பேரு இந்த உலகம் முழுக்க பரவி கிடக்கணும் இருப்பான். ஆக்சுவலா இப்ப சென்பாயோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஜோரோ அவனோட பேரு உலகம் முழுக்க பரவி கிடக்கணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா. நீங்களே யோசிச்சு பார்த்தா அனிமே ஃபேன்ஸ் தரப்புல தலைவனுக்கு போட்ட மீம்ல எல்லா வேர்ஸுக்குமே தலைவன் போயிட்டு வந்திருப்பான். ஆல்ரெடி ஜோரோ பேரு தெரியாத ஆட்களே இல்லாதபடி ஆயிருச்சு இல்லையா. அண்ட் இந்த விஷயத்துல உங்க தாட் என்னங்கிறத ஆடியன்ஸா சொல்லுங்க. மார்கன் மொத்த பேத்தையும் போட்டு தள்ளுங்கன்பான். எல்லாம் பயந்து நிக்கும் போது லூஃபி ஒரே அடியில காலி பண்றான்ட்டு கம் கம் விப் பண்ணிருப்பான். கோபி வேற லெவல்பா. ஜோரோ எதாலடா இருக்கீன்பா. லூஃபினா கம் கம் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன், நான் ஒரு ரப்பர் பர்சன் இருப்பான். எல்லாரும் ரப்பர் பர்சன் ஷாக் ஆவாங்க. இந்த இடத்துல அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காத நீங்களே பாக்குறீங்களா, நம்மளால ஜோரோவே ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது மார்கன் அப்படியா வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சா நீங்களே உங்களை சுட்டுட்டு செத்துருங்க, எனக்கு உங்களை மாதிரி கோலைக்கு தேவையில்லைன்னு இருப்பான். ஜோரோ அந்த முட்டாள்கள் இருக்கானுங்களேன்ட்டு அட்டாக் பண்ண தயாராயிருப்பான். லூஃபி ஸ்ட்ரைட்டா போய் மார்கனை தாக்கியிருப்பான். கோபி இந்த மரைன்ஸை விடாத கிரஷ் பண்ணுன்னு இருப்பான். மார்கன், இது என்னோட கோட்டை, இங்க சுப்ரீம் கமாண்டர் நான் தான், என்ன பகச்சுக்கலான்னு பாக்குறீங்களாடா முட்டாள்களான்ட்டு அட்டாக் பண்ணிருப்பான். லூஃபி என் பேர் லூஃபி பார்த்தா சந்தோஷம்ட்டு டாச் பண்ணிருப்பான். கோபி மார்கன் பவர்ஸை பார்த்து வாய் பிளந்திருப்பான். பட் ஃபர்ஸ்ட் அடி லூஃபி தான் வச்சிருப்பான். இதை பார்த்தா மத்த மரைன்ஸ் கேப்டனே அடி வாங்கிட்டாருன்ட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. மார்கன் சாவிடான்ட்டு அட்டாக் வைக்குவான். லூஃபி எனக்கு வேணான்ட்டு அடிச்சு பறக்க விட்டுருப்பான். இதை பார்த்தா மத்தவங்களா ஷாக் ஆயிருப்பாங்க. லூஃபி, உன்னால எப்படி நீ மரைன்னு கூப்பிட்டுக்கிற, என் ஃப்ரெண்டு கோபியோட கனவு அழிச்சிட்டியாடான்ட்டு குத்திருப்பான். ஹெல்மெப்போ கோபி தலையில கண்ண வச்சுட்டு இங்க பாரு அவரை விட்டு ஸ்ட்ராகட்னு கத்திருப்பான். ஜோரோ லூஃபி கூப்பிட்டவும் லூஃபி பாப்பான். ஹெல்மெப்போ நீ ஒரு அடி அசைஞ்சாலும் உன் ஃப்ரெண்டு தலை தெரிச்சிடும் இருப்பான். கோபி லூஃபி சிரிக்கிறத பார்த்துட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ இவனுங்கள ஒருத்தரம் கூட விடாதேன்பான். லூஃபி நீயே கேட்டல அவன் சாக துணிச்சிட்டான்ட்டு முன்னால வருவான். ஹெல்மெப்போ பதறி இருப்பான். ஹெல்மெப்போ அசைஞ்சா கொன்றுவன் இருப்பான். ஆக்சன் மார்கன் பின்னால இருந்து தாக்க வந்திருப்பான். கோபி லூஃபி ஜாக்கிரதைன்னு கத்துவான். ஹெல்மெப்போ அவனை கொன்றுங்கப்பான்னு கத்திருப்பான். லூஃபி பிஸ்டல் பண்ணி அவனை அடிச்சு பறக்க விட்டுருப்பான். மார்கன் அட்டாக் பண்ணாம நிப்பான். பார்த்தா ஜோரோ அவனை டிஃபீட் பண்ணிருப்பான். லூஃபி தேங்க்ஸ் சொல்லவும் ஜோரோ அது என் பிளஷர் கேப்டன் இருப்பான். இதுக்கப்புறம் பிரசன்ட்ல இருக்க உசாப்ப காட்டுவாங்க. அவன் மனசுக்குள்ள ராபின் எதுக்கும் பயப்படாத, நாங்க உன்னை காப்பாத்தியே தீர்வோம், நான் ஜஸ்ட் கியூரியாசிட்டியில தான் நடிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பான். பாஸ்ட்ல வச்சு லூஃபி அண்ட் ஜோரோ நீ ரொம்ப பயப்படுவ போலேங்க போதலாம். உசாப் நான் பயப்படுறேனா, நான் கேப்டன் உசாப், நான் எதுக்கு பயப்பட போறேன்ட்டு கால் வேற நடுங்குமா. அதை பஞ்ச் பண்ணிட்டு எனக்கு ஏன் இப்படி கால் நடுங்குது, கிளாகடோர் ஒரு பைரட் ஆச்சு, அவனை கண்டு பயப்படாம எப்படி இருப்பேன், அதெல்லாம் தாண்டி எனக்கு உதவணும்னு நினைச்சு உதவனா வாங்க, பரிதாபம் பார்த்துல எனக்கு உதவ வேண்டான் இருப்பான். ஜோரோ சிம்பத்தி பார்த்துல உதவ வரல, உன்னோட நேர்ம குணத்துக்காக தான் உதவுறான் இருப்பான். லூஃபி பரிதாபம் பார்த்து எவனாவது லைஃபை ரிஸ்க் பண்ணுவானான் இருப்பான். உசாப் நடுக்குமே கம்ப்ளீட்டா போயிருக்கும். கைஸ் நீங்கன்ட்டு அழுதுருப்பான். இதுக்கப்புறம் உசாப் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டதுக்கு அப்புறமா உசாப் எல்லாம் ரொம்ப முடியாம இருந்திருப்பான். நகரவே முடியலன்ட்டு இருக்கும் போதெல்லாம் கிளாகடோ நீல ஜாங்கோ கிட்ட போக முடியாது, நீ எல்லாம் அவனுக்கு ஒரு மேட்சே இல்லைன்னு இருப்பான். உசாப் நான் மேட்சே இல்லாம போறேன், ஆனா நான் உசாப் பைரட்ஸோட கேப்டன், நான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பாதுகாக்கிற கடலோட பிரேவ் வாரியர், இவனாதால நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை காப்பாத்துவேன், நான் உங்களோட விரலும் கூட இந்த கிராமத்து மேல படவிட மாட்டேன் இருப்பான். கிளாகடோரோட ஆளுக அவன் அழுதுகிட்டு இதெல்லாம் சொல்றான்டான்ட்டு நக்கல் பண்ணி சிரிச்சிருப்பானுங்க. லூஃபி கடுப்பாகி பெரிய பாறை தூக்கி போட்டு அப்படி என்னடா உங்களுக்கு ஃபன்னியா இருக்குன்னு கேட்டிருப்பான். எல்லாம் வாயை பொத்துனபடி இருப்பானுங்க. இப்ப ஜோரோ உசாப்ப தூக்கிட்டு நாங்க அந்த ஹிப்னோ நாயை தேடி போறோம் இருப்பான். அதுல ப்ராப்ளம் இருக்கான்னு கேக்குறப்ப லூஃபி முதல் வேலை போங்கன்னு இருப்பான். பார்த்தா ஜாங்கோ காயவ கொல்றதா இருக்கும். ஜோரோ கிட்ட போறப்பலாம் ஜாங்கோ நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு இருப்பான். ஜோரோ பிரான்ச்சை வெட்டிட்டு இதோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைப்பான். பார்த்தா உசாப் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ட் பண்ணி ஜாங்கோவை கதற விட்டுருப்பான். இதுக்கப்புறம் உசாப் கடலுக்கு போலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பான் இல்லையா. அதை காயா கிட்ட சொல்லிட்டு என்ன தடுக்காதேன்னு இருப்பான். காயா தடுக்கலேன்னு இருப்பா. உசாப் நான் இந்த தடவை போயிட்டு வர அட்வென்ச்சர்ஸ்ல பொய்யா இல்லாம நான் என்னோட ரியல் அட்வென்ச்சர்ஸ் சொல்றேன் இருப்பான். காயா அதுக்கு எதிர்பார்த்து காத்திருப்பேன் இருப்பா. உசாப் இதுக்கப்புறம் லூஃபி அண்ட் ஜோரோவை கூப்பிட்டு சரி நம்ம அப்புறம் லக்கு இந்த சந்திக்கலான் இருப்பான். லூஃபி எப்படின்னு இருப்பான். உசாப் இவன் சோசியலாவே பழகினதுல போலேன்ட்டு நானும் கடல்ல தாண்டா இறங்குறேன், இறுதியே ஏன் சந்திக்கிற மாதிரி தான் சந்திச்சுக்கலான் இருப்பான். ஜோரோ லூசு மாதிரி பேசாம வந்து ஷிப்ல ஏறுன்னு இருப்பான். லூஃபி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே வந்து ஏறுன்னு இருப்பான். உசாப் இறுதியா நான் பைரட் கேப்டன் ஆயிட்டு குதிக்கும் போது லூஃபி நான் தாண்டா கேப்டன் இருப்பான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் மேரியில செயல் பண்ணதா இருந்திருக்கும். கோக்குரோ நாமியை கான்டாக்ட் பண்ணி இன்னும் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்பாங்க. நாமி பிரிட்ஜ் ஸ்டக் ஆயிடுச்சு என்ன செய்யறதுன்பா. கோக்குரோ பாதி வந்தது போதாதா, நீங்க அப்படியே ஃபால்ஸ்ல குதிங்க மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்பாங்க. லூஃபி பாட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்கவும் நாமி ஃபால்ஸ்ல குதிக்க சொல்றாங்கன்பா. ஸ்டீம் விசில் சத்தத்தை கேட்ட லூஃபி அது சீ ட்ரெயினான்ட்டு சிரிப்பான். கிங் சிரிப்பை பார்த்தாலே பயமா இருக்கடான்பா. பார்த்தா லூஃபி அவனோட கையை ஸ்ட்ரெச் பண்ணி எல்லாத்தையும் வளைச்சு போட்டு குதிச்சிருப்பான். எல்லாரும் பேனிக் ஆகி கதறி இருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரா ஹெட் தியேட்டரோட பார்ட் 2 போடுவாங்க. இதோட டைட்டில் ரிப்போர்ட் டைம். சாஞ்சி க்ரூல சேரக்கு முன்னால லூஃபி அண்ட் க்ரூவோட சாப்பாடு ஹேபிட் என்னங்கிறதா கேள்வியா இருக்கும். சுபாக்கி ஆன் லொகேஷன்ல இருந்து கேள்வி கேட்பாரு லூஃபி கிட்ட, நீ ஸ்டூபிடா எப்படி சர்வைவ் ஆனீங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுன்பாரு. லூஃபினா கிராமத்தை விட்டு கிளம்பும் போதே நிறைய கறி அப்புறம் தண்ணி எடுத்துக்கிட்டேன், ஆனா பாதி வழியிலேயே எல்லாம் காலின்பான். அந்த ஆளு கிழிஞ்சது ஓன்பாரு. லூஃபி அதுக்கப்புறம் ரொம்ப தாகமா இருந்துச்சு, நான் போட்லயே இந்த மஷ்ரூம்ஸை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்தன்பான். அந்த ஆளு அந்த
போட்லயே வளர்ந்ததா இருக்கும், எப்படிடா இப்படிலாம் பண்ணின்பா. லோஃபி அதே டைம்ல ஒரு பெரிய மீன் அப்படியே தாவி என்ன சாப்பிட வந்துச்சு, அதை நான் அடிச்சு சாப்பிட்டேன்பா. ரிப்போர்ட்டர் நீ தான் செத்துருக்கணும், அன்னைக்கு நாள் நீ லக்கியா இருந்திருப்ப போலேன்பா. லோஃபி ஆனா அதெல்லாம் ஓகே தான், ஏன்னா எனக்கு என் மேல கான்பிடன்ஸ் இருக்குன்பா. ரிப்போர்ட்டர் நீ சொல்றது பவர்ஃபுல் வேர்ட்ஸா இருந்தாலும் எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியலன்பா. இந்த இடத்துல ரிப்போர்ட்டர் இதுக்கப்புறம் தானே பைரட் ஹண்டர் ஜோரோ அவன் குரூல வந்து சேர்ந்தான், இன்னொரு முட்டா பைய. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்னு செஞ்சு வச்ச இடியட் போல இருந்திருப்பீங்களேன்பா. நீ எப்படிப்பா பொழைச்சிங்கவோ. ஜோரோ நான் லூஃபிக்கு முன்னாலேயே செயல் பண்ண இறங்கிட்டேன், அதனால அவனை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. என் கேப்டன் பைத்தியக்காரங்கிறனால சர்வைவல் எப்போ என் கையில தான் இருக்கும், அதனால எப்ப எங்களோட ஷிப் எல்லாம் பெரிய பெரிய மீன்கள் தாக்க வருதோ அதுல நான் அடிச்சு சாப்பாடாக்கிடுவேன்பா. ரிப்போர்ட்டர் இதை தான் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தண்டா, நீங்க முட்டாள்தனமா அட்வென்ச்சர்ல இறங்கி இருந்தா பசி கொடுமையிலே செத்து போய் இருந்திருப்பீங்கன்பா. ஜோரோ சிரிச்சுக்கிட்டு ரியல் மேன் செத்தா உண்மையான ஆம்பளையா திரும்ப வருவான்பா. ரிப்போர்ட்டர் இது ஸ்டூபிடா இருந்து மேன்லியா இருந்தாலும் இதெல்லாம் வேலைக்கு ஆகலைன்ட்டு நாமி கிட்ட மைக்க திருப்புவான். யங்ஸ்டர் உமன் அதுக்கப்புறம் சேர்ந்தா தானன்பா. நாமி அவனுக்கு பிளான் பண்ணவும் மாட்டானுங்க, டேஞ்சர் சென்ஸ் பண்ணவும் மாட்டானுங்க, அதனால அவங்களோட சேல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஃபுட் மேனேஜ்மெண்ட்டை நான் பாத்துக்கிட்டேன். நான் சீஸ் பிரெட் ட்ரைடு மீட் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ண பார்த்தேன். நான் மட்டும் இவனுங்களோட சேர்ல நேற்றுக்கு ரெண்டு பேரும் காலி, அதனால அவனுக்கு எனக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்கன்ட்டு அவ பாக்குற பார்வையிலேயே ரிப்போர்ட்டர் உன் முகம் எதுக்கு இப்படி மாறுதுன்னு தெரியுது, ஆனா வார்த்தைகள் தோத்துருச்சு. இதுக்கடுத்து கேங்ல சேர்ந்த ஸ்கேடி கேட்டு உசாப்பா பார்க்கலாம். அண்ட் அங்க வச்சுதான் பெரிய ஷிப்பான கோயிங் மாரி அவங்களுக்கு கிடைச்சது. அதுவும் எப்படியோ கிராமத்தை விட்டு கிளம்புறப்பன் பாரு. உசாப் எப்பவும் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணணும் தான் பாப்பன்பா. ஜோரோ அதை நீ ஒன்னு கொடுக்கலையன்பா, லோஃபி காயா தானே கொடுத்ததுன்பா. உசாப் அதுக்கு காரணம் நான் காயா கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகுதுன்பா. ரிப்போர்ட்டர் இப்ப சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், ஏதாவது வாழ்க்கையை மாத்துமா நண்பா. லோஃபி உசாப் நல்லா மீன் பிடிப்பான், அதனால அதுகளை அடிச்சு சாப்பிட வேண்டியது இல்லாம போச்சுன்பா. ஜோரோ அவன் பிடிக்காது சாரி சப்பா சாடின்ஸா குட்டி மீன்களா தான் இருக்குன்பா. உசாப் படை பைத்தியக்காரா, சீசனல் ஃபிஷ் தாண்டா சாப்பிட்றக்கு சீ மான்ஸ்டர்ஸை விட நல்லா இருக்குன்பா. நாம அப்புறம் குக்கிங்லாம் கிச்சன்ல நான் தான் பாத்துக்கிட்டேன். அப்புறம் உசாப் சீசனுக்கு ஏத்த போல சீசனிங்ஸ் வச்சிருப்பான், அதுதான் ஆச்சரியத்தை தரும்பா. உசாப் நாமியோட வீட்டு சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கும், ஆனா அது ஃப்ரீயா இல்லைங்கிறது தான் ரொம்ப கஷ்டம்பா. ஜோரோ அதனால அவளை சமைக்க சொல்லவே மாட்டோன்பா. நாமினா எக்ஸ்பென்சிவ் உமன் இல்லையான்பா. ரிப்போர்ட்டர் உலகம் முழுக்க டெவில்ஸ் இருக்காச்சேன்ட்டு அடுத்து ஒரு நல்ல குக்க பார்க்க போறோம், ஆனா டர்ட்டியான எண்ணங்களோடன்பா. ராஜினா நாமிக்கு சமைக்க மட்டும்தான் வந்தேன், மத்தவங்க எல்லாம் என்னமோ பண்ணுங்கன்பா. உசாப் சாஞ்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல சோறு கிடைச்சது, நல்லபடியா வாழ்றோன்பா. லோஃபி நாங்க அனிமல்ஸ் பறவைக அப்புறம் ஃபிஷ்னு எது பிடிச்சி கொடுத்தாலும் அவன் எம்மி ஃபுட்ஸா செஞ்சு கொடுத்துருவான்பா. நாமி குக்கிங்ல அவன் ப்ரோவா இருக்கனால அவங்களோட நியூட்ரிஷனல் பேலன்ஸையுமே கன்சிடர் பண்ணுவான், அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா. சாஞ்சில அப்படியே பின்னால வந்து வழிய ஆரம்பிச்சிருப்பான். நாம இதனாலே நான் என்னோட வேலையான நேவிகேஷனை பார்க்க முடிஞ்சதுன்பா. ஜோரோ அவனுக்கு அது ஒன்னதான் பெஸ்டா பண்ண தெரியும்பா. சாஞ்சி அடையன்ட்டு கடுப்பா இருப்பான். ரிப்போர்ட்டர் இந்த நியூஸ்க்கான இது கட்டத்துக்கு வந்தாச்சு, உங்க ஜேர்னி அப்ப உங்க ஃபுட்ஸ் எப்படி டேஸ்டா இருக்குங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுன்ட்டு சாஞ்சியோட குக்கிங்கை சாப்பிட்டு பார்ப்பான். சாப்பிட்டவன் வார்த்தைகள் தோத்து போச்சுன்பா. எல்லாரும் கடுப்பாகி நீ ஒரு மோசமான ரிப்போர்ட்டர் ஏன்பாங்க. இதோட எண்டு போட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் ரிப்போர்ட்டர் டைம் எப்படி போச்சுங்கிறத சொல்லுங்க. இந்த எபிசோட்ல ஜோரோ அண்ட் உசாப்போட கதையை பார்த்தோம் இல்லையா, யாரெல்லாம் ஜோரோ ஃபேன்ஸ் அண்ட் உசாப் ஃபேன்ஸ்ங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க, யாருக்கான கமெண்ட் ஜாஸ்தியா வருதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் கடைசியா எ பாண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் woven by tears நான் மிஸ் வேர்ல்ட் மேப்ங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறோம்பா. லூஃபி நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.